இப்போ தென்பெண்ணை ஆற்றுல வந்து கர்நாடக அரசு ஒரு அணை கட்டலாம்னு சொல்லியிருக்காங்க. சோ இதால என்னென்ன விளைவுகள் ஏற்படும் சார்? டெஃபினட்டா கீழே தண்ணி வர்றது குறையும், அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. ஆனா நம்ம லீகலா இதுல வந்து நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. கோர்ட்டோட பிசினஸ் தான் போனோம். ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து எந்த விதமான அக்ரிமெண்ட்டும் கிடையாது. இப்போ நம்ம வந்து நம்ம சைடு வந்து தென்மண்ணையில 2 அணை கட்டிருக்கிறோம் நினைக்கிறேன் இல்லையா? கிருஷ்ணகிரி ஒண்ணு, சாத்தனூர் ஒண்ணு, அதுக்கு நிறைய செக் டேம்ஸ் எல்லாம் கட்டி வச்சிருக்கிறோம். ஸோ மேல வந்து அவங்க வந்து டேமை கட்டக்கூடாது நம்ம சொல்ல கேட்க முடியாது. டேமை கட்டாதே நமக்கு அக்ரிமெண்ட் ஒண்ணுமே கிடையாது. வேற இன்னும் அக்ரிமெண்ட். அதனால லீகலா அவங்கள வந்து நம்ம வந்து போயிட்டு இது பண்ண முடியாது. பட் வந்து இதோட இம்பாக்ட் வந்து நமக்கு வந்து கீழே தண்ணி வர்றது டெஃபினட்டா குறையும், டவுட் கிடையாது. இப்போ ஒரு 430 கிலோமீட்டர் வந்து தமிழ்நாட்டுல அந்த படுகை இருக்குல்ல சார், சோ அந்த பக்கம்லாம் இன்னும் அதிகமா பாதிக்கப்படுமா? தமிழ்நாட்டுல கண்டிப்பா பாதிக்கப்படுங்க. ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து தென்பெண்ணையில வந்து உங்களுக்கு வந்து பேஸ் ஃப்ளோ இருந்துட்டே இருக்கும். தண்ணி இப்ப மேல இல்லைன்னா கூட அந்த ரிவர் பெட்ல கீழே வந்து ரிவர் பெட் அக்டிஃபயர்னு சொல்லுவாங்க. அந்த மணலு கீழே தண்ணி கிரவுண்ட் வாட்டர் இருந்துட்டே இருக்கும். இப்ப அதெல்லாம் வத்திடும், சுத்தமா போயிடும். அப்படிதான் பாலாறு போயிடுச்சு. பாலாறு முக்கியமா போனதுக்கு காரணம் ஆந்திரால வந்து அவங்க ஏராளமான செக் டேம்ஸ் 10-15 செக் டேம் கட்டிட்டு அதுக்கு மேல இப்போ குப்பத்துல ஒரு பெரிய இடம் கட்டுறாங்க. சுத்தமா நமக்கு தண்ணியே இல்லைங்க, வர்றதே கிடையாது. வர்றது ஃபுல்லா பொல்யூட்டட் வாட்டர் தான் வந்து ஆந்திரா கர்நாடகா சைடுல வந்துட்டு இருக்கு நமக்கு. சோ பாலாறு சுத்தமா காலி. சோ அந்த மாதிரி தென்பெண்ணை யாரும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்து இதுக்கு வந்து நம்ம லீகலா என்ன பண்ண முடியும் நமக்கு தெரியல. இப்ப குற்றத்துக்கு மட்டும் நம்மளால லீகலா ஒண்ணும் பண்ண முடியல. என்ன பண்ண முடியும்? அதே பிரச்சனை தான் இங்கே இருக்கும். இன்னும் லீகலா நமக்கு மேல இருக்கிறவங்க கட்டாதான் நம்ம சொல்ல முடியாது, அணை கட்டாதன்னு. அதுதான் இப்ப சுப்ரீம் கோர்ட்ல அதை தள்ளுபடி பண்ணிக்கிறாங்கல்ல. ஏன்னா வந்து லீகலா நமக்கு எந்த அக்ரிமெண்ட்டும் கிடையாது. நமக்கு நீ கட்டலாம் கட்டக்கூடாது இல்ல. ரிவர் ஒரு ரிவர் இருக்கும்போது கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்க வந்து இவ்வளவு தண்ணி ரியலைஸ் ஆகுது இல்ல, அந்த ரியலைஸ் ஆகிற தண்ணியில வந்து 30% நீங்க வச்சுக்கோங்க, நீங்க இன்ஃபோன் பண்ணிக்கலாம். மீதி 70% நமக்குன்னு சொன்னா அதுக்கு மேல அவங்க அணை கட்ட நமக்கு கேள்வி கேட்கலாம், காவிரி லைக் பண்ற மாதிரி. இப்ப அது மாதிரி எந்த அக்ரிமெண்ட்டுமே கிடையாது, எந்த அக்ரிமெண்ட்டுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவ்வளவு வாட்டர் ரியலைஸ் ஆகுது, அந்த ரியலைஸ் ஆகிற தண்ணியில வந்து கர்நாடகா எவ்வளவு ரியலைஸ் ஆகுது, தமிழ்நாட்டுல எவ்வளவு ரியலைஸ் ஆகுது, அவங்க தண்ணி எவ்வளவு எடுத்துக்கலாம், நம்ம தண்ணி எவ்வளவு எடுத்துக்கலாம், எந்த விதமான அக்ரிமெண்ட்டும் கிடையாது. ட்ரிபியூனல் எல்லாம் ஒண்ணும் இல்லை அதுக்கெல்லாம். நம்ம ஒண்ணுமே அதனால வந்து ஆமா காவிரி இஸ் டிஃபரெண்ட். காவிரி மாதிரி என்ன அப்ப நமக்கு அதை வந்து மேகதாத்துல அணை கட்டணும் சொல்ற நம்ம அதை எதிர்க்கிறோம் இல்லையா? ஏன்னா அது வந்து அக்ரிமெண்ட்டுக்கு எதிர்ப்பு. நம்ம அக்ரிமெண்ட் போட்டுக்கிறோம், அதுக்கு எதிராக அவங்க பண்றாங்க. அதனால வந்து நம்ம வந்து ட்ரிபியூனல் அவார்டுக்கு அகைன்ஸ்டா இருக்கிறதுனால நம்ம அதை வந்து எதிர்த்து கேள்வி கேட்கிறோம். அதை நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஸ்டாப் பண்ணிருக்கோம். இங்க மாதிரி ஸ்டாப் பண்ண முடியாது. என்ன நீங்க கேட்கலாம், உங்களோட இதுக்கு ஒரு ட்ரிபியூனல் வைங்க, நம்ம கேட்கலாம். இதுக்கு ஒரு தீர்ப்பாயம் வைங்க, இது நாங்க ஒத்துக்க முடியாது, நாங்க வந்து 100-1000 வருஷமா நாங்க தண்ணி உபயோகப்படுத்திட்டு இருக்கிறோம், திடீர்னு அவங்க வந்து அணை கட்ட நாங்க தண்ணி வராம போயிடும், நீங்க தீர்ப்பாயம் கொடுங்கன்னா அது வேற விஷயம். தீர்ப்பாயமும் வந்து தென்பெண்ணையில போச்சுன்னா நம்ம வர தண்ணியோட வராது. அப்புறம் காவிரியா இருக்கட்டும், தென்பெண்ணையா இருக்கட்டும், இந்த மாதிரி தொடர்ந்து ஆறுகள் பிரச்சனை வந்து அதிகமாயிட்டே இருக்கு. அதுக்கு என்ன சார் காரணமா இருக்கு? அரசியல் காரணங்கள் எதுவும் இருக்குன்னு இல்ல அரசியல் அப்படிங்கிற ஒரு பக்கம் விடுங்க. நம்ம லொகேஷன் மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு வந்து டெய்ல் எண்ட் ஆஃப் தி ஸ்டேட். இந்தியா மேப்ல பார்க்கும்போது தமிழ்நாடு எங்க இருக்கு? கடைசியில இருக்கு. ரெண்டாவது தமிழ்நாட்டோட கடற்கரை நீளம் பாத்தீங்கன்னா 1076 கிலோமீட்டர் நீளம். அப்ப 1076 கிலோமீட்டர் நீளம் நம்ம எத்தனை ஆறுகள் வந்து சேருதுன்னு முதல்ல கணக்கு பண்ணேன். இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஆரணியாறு, கொசஸ்லியாறுல இருந்து சென்னைக்குள்ளே அடையாறு, கூவம், அப்புறம் பாலாறு, தொடர்ந்து பாத்தீங்கன்னா வந்து கெடிலம், அப்படி தென்பெண்ணை ஆறு, காவிரி, அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் கஷ்டம் வர ஆறு எல்லாம் உள்ள போய் கிட்டத்தட்ட ஒரு 17-18 ஆறு வந்து நம்ம கடல்ல இங்க கலக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? உற்பத்தி ஆகுறது வேற ஏதோ ஸ்டேட்ல, கலக்குறது கடல்ல இங்க இல்லையா? நம்ம வந்து டெய்ல் எண்ட்ல இருக்கிறோம். டெய்ல் எண்ட் கடைசியில் இருக்கிறதுனால வந்து நமக்கு வந்து பாதிப்பு வரத்தான் செய்யும். மேல இருக்கிறவன் என்ன பண்றான், தண்ணியை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறான். நமக்கு வந்து கீழே வர தண்ணி நின்று போயிடுது. அவன் வந்து எந்த அளவுக்கு வந்து தண்ணி அவங்க வந்து உபயோகப்படுத்திருக்கானோ அவங்களுக்கு நல்லது. நம்ம வந்து கீழே வராம அது காவிரி ரொம்ப கிளாரிங் எக்ஸாம்பிள். எல்லா ரிவர்லயுமே இப்படிதான் ஆயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலேயே உற்பத்தி ஆகி தமிழ்நாட்டிலேயே கலக்கிற இடம் தாமிரபரணி மட்டும்தான். இன்னைக்கு எல்லா ஆறுமே வந்து வெளியில தான், வெளி மாநிலத்துல உற்பத்தி ஆகுது. வைகையா இருக்கட்டும், வேற எந்த ஆறு எடுத்துட்டாலும், காவிரியா இருக்கட்டும், பாலாறு எடுத்துக்கோங்க, தென்பெண்ணை எடுத்துக்கோங்க, ஆரணியாறு, கொசஸ்லியாறு சென்னையில எடுத்துக்கோங்க, அது ஆந்திரால. எல்லா ஆறுமே வந்து வெளி மாநிலத்துல உற்பத்தி ஆகி
தமிழ்நாட்டுல வந்து கலக்குது கடல்ல. சோ அதனால வந்து அதுக்கு மேல இருக்கிறவங்க வந்து நான் தண்ணி பிடிச்சிடும் நம்ம வந்து அதான் பிரச்சனையே. அதுக்கு ஒரே தெருவு நீங்க லீகலா போனோம்னா நீங்க கேஸ் போடலாம், அது மாதிரி டிஸ்கஸ் பண்ணிடுவாங்க. இது நீங்க தீர்ப்பாயம் கொடுங்க, தீர்ப்பாயத்துல டிஸ்கஸ் பண்ணணும்னு போனீங்கன்னா அப்புறம் வந்து எவ்வளவு தண்ணி ரியலைஸ் ஆகுது, நீங்க எவ்வளவு யூஸ் பண்றீங்க, இவங்க எவ்வளவு யூஸ் பண்றாங்க, எத்தனை வருஷமா யூஸ் பண்றீங்க, ரைப்பேரியன் ரைட்ஸ், யூஸ் ரைட்ஸ் அதெல்லாம் இது பண்ணி மாநிலத்துல எவ்வளவு தண்ணி மழை பெய்யுது அதெல்லாம் கணக்குல வச்சுட்டு அவங்க வந்து பார்ட்டிஷன் பண்ணுவாங்க. நீங்க இத்தனை சதவீதம் நீங்க வச்சுக்கோங்க, இத்தனை சதவீதம் நீங்க உபயோகப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சாவரில சொன்ன மாதிரி அப்படி போனா நமக்கு கம்மியா தான் வரும், இதை விட அதிகமாலாம் வராது. இப்போ நம்ம அடுத்த கட்டமா நம்ம சைடுல இருந்து என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் சார் எடுக்கலாம் தண்ணீர் பாதுகாப்பு? நான் ஒண்ணு சொல்லட்டுமா தம்பி, தமிழ்நாட்டை நீங்க ரிவர் முதல்ல வந்து அதனுடைய ரிவரோட கண்டிஷன்ஸ் என்ன நம்ம முதல்ல பாக்கணும். தண்ணி வரலங்கிறது ஒரு முக்கியமான விஷயம், நான் இல்லைன்னு சொல்லல. பட் வர தண்ணி நம்ம உபயோகப்படுத்துறோமா நீங்க முதல்ல யோசனை பண்ணணும். இப்ப வந்து காவேரியில வந்து 2018 வறட்சி கிட்டத்தட்ட ஒரு 120-130 டிஎம்சி போயிட்டு கடல்ல போயிட்டு இருந்ததுல அந்த தண்ணி நம்மளால சேர்க்க முடியல. சோ என்ன நான் சொல்ல வருது என்னன்னா 4 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு ஒரு வாடி ஒரு தடவை நல்ல மழை பெய்யற காலத்துல நம்மளால அந்த வாட்டரை சேர்க்க முடியுமா, அதுக்கு என்ன தீர்வுங்கிறது நம்ம கவனிக்கணும். ஏராளமான செக் டேம்ஸ், எங்க ரிசர்வாயர்ஸ், குட்டி குட்டி ரிசர்வாயர்ஸ், அந்த ஏரியின் மூலமா அந்த ஆற்றின் மூலமாக பக்கத்துல இருக்கிற ஏரிகள் எல்லாம் நம்ம வந்து தண்ணி டைவர்ட் பண்ணி சேர்த்து வச்சுக்கணும். இதெல்லாம் ஈஸியா செய்யலாமே, ஏன் செய்யறது இல்லை? நம்ம அவ்வளவு தண்ணி விட்டுட்டோம்ல. இந்த இந்த இன்ஃபர்மேஷன் நீங்க யோசனை பண்ணுங்க. கல்லணைக்கு கீழே 950 ஏரி இருக்கு. அந்த 950 ஏரிகள் இருந்தாலும் நம்ம வந்து 2018 அவ்வளவு வெள்ளம் போச்சு, எல்லா ஏரியும் காலியா தானே இருந்தது. ஏன் அந்த ஏரியில தண்ணி நம்மளால சேர்த்து வைக்க முடியல? தண்ணி இல்ல அவன் அணை கட்டா நம்ம வந்து பெருசா சண்டை போடுறதுக்கு பதிலா வர தண்ணியை நம்ம வந்து ஒழுங்கா சேர்க்கிறோமா அப்படிங்கறது நம்ம முதல்ல ஒரு கேள்வி கேட்கணும். அப்படி கேட்கணும். அந்த கேள்வி கேட்டது அதுக்கு உண்டான தீர்வு நம்ம கண்டுபிடிக்கணும். அதை விட்டுட்டு அவன் அணை கட்டிட்டான் உடனே ஒரு கேஸ் போடி, அங்கதான் அரசியல், அங்க பெரிய பாலிடிக்ஸ். நான் வந்து தமிழகத்துக்காக பெரிய சண்டை போடுற மாதிரி தென்பண்ணையில உடனே அங்க அவங்க வந்து கேஸ் போடலன்னா உடனே எதிர்கட்சி பாருங்க அவங்க விட்டுட்டாங்க, கேஸ் போடாம விட்டுட்டாங்க, உடனே தென்பண்ணை அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க தண்ணி எல்லாம். அதுதான் பாலிடிக்ஸ். பட் நான் சொல்றது அது ஒரு பக்கம் நீங்க பண்ணுங்க, லீகலா நீங்க பண்றதெல்லாம் பண்ணிக்கலாம், அது வேண்டாம் சொல்லல. பட் வர தண்ணிய நீங்க வந்து ஒழுங்கா சேர்க்கறீங்கன்னு ஒரு கேள்வி கேளுங்க, அதான் முக்கியம். அதே மாதிரிதான் எல்லா ஆறுலயும் தண்ணி வரும்போது இப்போ ஒண்ணு தென்பண்ணை விட நிறைய வெள்ளம் போச்சு இல்ல, அந்த பக்கத்துல இருக்க ஏரிகள்லாம் நிரம்பிருக்கான்னு பாருங்க. அதுதான் பிரச்சனை. வர்ற தண்ணியை நம்ம ஒழுங்கா சேர்க்கறது இல்ல. தண்ணி வரலன்னு பெருசா கேள்வி கேட்டு அவன் அணை கட்டுறான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றது சரியில்லை. நீங்க வேணும்னாலும் வேண்டாம்னாலும் 3 years 4 years ஒரு தடவை வெள்ளம் வரும். அந்த வெள்ள தண்ணி நீங்க சேர்த்தாவே போறோம், பிரச்சனையே இல்லை.